மற்ற நோய்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு சேவை முன்னாடி வந்தது. சரி. 80களில் ஒரு பயங்கரமான நோயா இருந்தது. வந்தவங்க எல்லாம் பட்டுன்னு செத்து போனாங்க. நோயை வந்து முதல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்னுடைய நோயாளிகள் தான். ரத்தம் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா HIV பாசிட்டிவ்னு வந்தது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. டெல்லி பூராவே எனக்கு மரியாதை. ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் பரவன எய்ட்ஸ் வைரஸுக்கு இருந்த வீரியம் ஆசியாவில் இருக்கிற எய்ட்ஸ் வைரஸுக்கு இல்லை. திருமணத்துக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பல பேரோட உறவு வச்சுக்கிட்டாங்க, வரணுங்கிற அவசியம் இல்லை. வச்சுக்கிட்டா வருங்கிறது தான் கணக்கு, அவ்வளோதான். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். நான் பெங்களூரை பார்த்து அசந்து போயிட்டேன். ஆம்பளையவே காணும், பொண்ணுங்களா உட்காந்துருக்குது, பசங்களோட சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆணுக்கு 2 பொண்ணு இருக்குது. 4 பிளேன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி விளையாடுற விளையாட்டுகள், அந்த விளையாட்டு பூரா அங்கே நடக்குது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். குறிப்பா கர்நாடகா மாநிலத்துல பெங்களூர்ல 7000 மாணவ மாணவியர்களுக்கு HIV தொற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக பார்க்கப்படுகிறது. முதற்கட்டமாக இந்த HIV தொற்று அப்படின்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க. உடல் உறவின் மூலமா பரவுற நோய்கள் அது ஒண்ணு. மற்ற நோய்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு சேவை முன்னாடி வந்தது. சரி. 80களில் ஒரு பயங்கரமான நோயா இருந்தது. வந்தவங்க எல்லாம் பட்டுன்னு செத்து போனாங்க. சரி. வைத்தியமே இல்லை, நோய் எந்த வகையான மருந்தும் இல்லை, அலோபதியிலையும் இல்லை, சித்த வைத்தியம் நம்ம லோக்கல் வைத்தியத்திலையும் இல்லை. சித்த வைத்தியர்கள்லாம் வந்து ஒரு தடவை, அதாவது இந்த இந்திய மருத்துவர்கள்லாம் எங்களால் குணப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு டிபி சானிட்டோரியம் இருக்கு இல்லையா தாம்பரத்தில், அதை வந்து அவங்களுக்கு கேட்டுக்கு வாங்கிக்கிட்டு எய்ட்ஸு நாங்கள் குணப்படுத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில மருந்துகள்லாம் கொடுத்தாங்க. அத்தனை பேர் செத்து போனாங்க. பலன் கொடுக்கல, மருந்து ஒன்றும் பலன் கொடுக்கல. அதுக்கப்புறம் டிபி சானிட்டோரியத்தில் அட்மிட் ஆகுறியானாக்கா, சார் நான் நேராக செத்து போயிடுறேன்னு போகிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தது 80களில். அதாவது அந்த நோயை வந்து முதல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது என்னுடைய நோயாளிகள்கிட்ட இருந்து தான். நான் தான் முதல்ல அந்த ரத்தத்தை எடுத்து கொடுத்தேன். நீங்க தானா? என்னுடைய நோயாளிகள் 30 பேர்த்துக்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்த ரத்தம் தான் இந்தியாவிலேயே முதல் முறையா HIV பாசிட்டிவ்னு வந்தது. இது எந்த ஆண்டு நீங்க சொல்றது? இதெல்லாம் 80ஆம் வருஷம். அந்த 30 பேரை நீங்க தான் முதல்ல சந்திச்சு இது பண்ணது. அதுக்கான பேரை வாங்கிட்டது வந்து சுல்தி சாலம்ன்றவங்க வந்து நான் தான் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க பெரிய இடம், நம்ம அந்த நேரத்தில் கிட்ட நெருங்க முடியல. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது இது செஞ்சது இவன்னு. சென்னை தமிழ்நாடு அரசாங்கத்தில் எனக்கு எந்த மரியாதையும் கிடையாது. டெல்லி பூராவே எனக்கு மரியாதை உண்டு. மத்திய அரசில் வந்து எனக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மருத்துவர் காந்தராஜ் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவதான் கண்டுபிடிச்சதுங்கிறது அந்த சொசைட்டியில் எல்லாத்துலேயுமே என்ன தான் போட்டாங்க, அவங்கள போடல. அது வேற விஷயம். அப்போ வந்து அன்னைக்கு அந்த நோய் வந்து உயிர்கொல்லி, செத்து போன மரணம் நிகழும், மரணம் நிச்சயம். 30 பெண்களில் 2 பெண்கள் வந்து குழந்தைகளை விட்டுட்டு இறந்து போயிட்டாங்க. அனாதை குழந்தைகள், எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு பிறந்த அனாதை குழந்தைகள். அவங்கள யார் வச்சுக்குவா பார்த்துக்கிறது? எந்த அனாதை ஆசிரமத்திலையும் சாத்த முடியாதுட்டாங்க. என்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஐயோ இது எய்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் போட்டு. அதனால் மனோரமான்னு நாவலர் நெடுஞ்செழியனுடைய உறவுக்கார பெண், அவங்க தான் ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பித்து செஸ்ன்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் அந்த குழந்தைகளெல்லாம் வச்சு வளர்த்துனாங்க. அதெல்லாம் அன்றைக்கி இருந்த தேவைகள். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொலைக்காட்சி சேனலில் எய்ட்ஸ் நோயாளிகளோட ஒரு கலந்துரையாடல்னு கமலஹாசனுடைய சொந்தக்கார பொண்ணு அனுஹாசன் அவங்க நடத்துனாங்க. அதில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போய் உக்காடுறேன், செத்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினச்ச அத்தனை எய்ட்ஸ் நோயாளி வந்து உயிரோடு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன், நோயாளியும் சாவலை, அதை பார்த்த டாக்டர் நானும் சாவலை, அப்புறம் இது என்ன பெரிய வியாதி போட்டுருங்க. இன்னைக்கு அந்த எய்ட்ஸ் இருந்தாக்கா அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தானாகவே சரியா போகுது. என்ன சொல்றாங்கன்னா, ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் பரவன எய்ட்ஸ் வைரஸுக்கு இருந்த வீரியம் ஆசியாவில் இருக்கிற எய்ட்ஸ் வைரஸுக்கு இல்லை.
அங்க என்ன வீரியத்தோட இருந்தது, இங்க என்ன வீரியத்தோட இல்ல? அந்த வீரியம் வந்து இந்த ஆசியாவுல இல்ல. ம், அதுக்கு சக்தி குறைச்சலா இருந்தது. தானாவே சரியா போயிடுச்சுன்னு விட்டாங்க. ம், ம், அதனால பெரிய அளவுல எதிர்பார்த்தாங்க மரணத்தை. ம். எய்ட்ஸால வந்து இவ்வளவு லட்சக்கணக்கில் போயிடுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு எய்ட்ஸ் இருந்தால் அதை பத்தி யாரும் கவலைப்பட்டுக்கிறது இல்லை. ஓ, ஓ, ம். பேஷண்ட்டே நான் பார்க்கறது இல்லையே. நல்லா வேலை இல்லாம தானே உட்காந்து. இப்ப குறிப்பா மாணவர்கள் மாணவியர் மத்தியில இந்த HIV பரவி இருக்கக்கூடிய இந்த சம்பவம் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படியா பாக்குறீங்க? என்ன என்ன அறியாமை, என்ன கல்வியில ஏதாவது போதாம? அது ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு பெர்மிசிவ் சொசைட்டி. நீங்க ஆணும் பெண்ணும் ஒன்றா சேர்ந்து திருமணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கிறதும் பல பேரோட செக்ஸ் வச்சுக்கிறதும் அதெல்லாம் தவறு இல்லைங்கிற அளவுக்கு சமூகம் மாறி போச்சு. சரி. அதாவது ஒருவனுக்கு ஒருத்திங்கிற காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதெல்லாம் அந்த காலம். ம், ம். இன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. திருமணத்துக்கு முன்னாடியே வச்சுக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கலாச்சாரம்லாம் இன்னைக்கு இல்லை. இல்ல, இதுல திருமணத்திற்கு முன்னாடி உறவு, இல்ல திருமணம் ஆன பிறகு பலரோட பல உறவு, பேரோட உறவு, பல பேரோட உறவு, இதுதான் முக்கியம். இந்த பல பேரோட உறவுல இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த நோயால பாதிக்கப்படுறாங்களா, தவறு செய்யறவங்க பாதிக்கப்படுறாங்க? அப்படி இல்லை. பல பேரோட உறவு வச்சுக்கிட்டாங்க வரணுங்கிற அவசியம் இல்லை. வச்சுக்கிட்டா வருங்கிறது தான் கணக்கு. அவ்வளோதான். இதுக்கு ஒரு காரணம் வந்து கிடைச்சவங்க கூட எல்லாம் வச்சுக்கிட்டவங்களுக்கு அது வருது. அவ்வளோதான். வச்சுக்கிட்டவனுக்கெல்லாம் வருங்கிற அவசியம் இல்லை. அவ்வளோதான். இப்போ சமீபத்தில் சேகர்ன்ற பையன்தான் முதல்ல வந்து எனக்கு HIV இருக்குதுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணது தமிழ்நாட்டில். அட்டைப்படத்துல எல்லாம் வந்து அப்படி பிரசிடென்சி கல்லூரி மாணவர். இன்னும் உயிரோடு இருக்காரு. 78 வயசு ஆகும். எய்ட்ஸ் முதலாக டிக்ளேர் பண்ணவர் இன்னும் உயிரோடு இருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு போராட்டம் பண்ணி கைதானார். அப்போ தான் கேட்டேன், என்ன இன்னுமா சேகர் உயிரோடு இருக்காரு? உயிரோடு இருக்கிற மாத்திரம் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காரு சார். அதனால அதனுடைய சக்தி வீரியமெல்லாம் இல்லை. அதனால தான் ஏஷியன் ஸ்ட்ரெயின் ஒன்று சொல்லிட்டாங்க. அந்த ஏஷியன் ஸ்ட்ரெயினுக்கு ஆளை கொள்ற அளவுக்கு சக்தி இல்லை, பவர் இல்லை, கம்மியாயிடுச்சு அப்படின்னு. அதாவது நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். ஏன்னா போற போக்கில் இப்படி சொல்றீங்க? ஆமா, அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்கு தான் இவங்களும் சொல்றேன். நீங்க எய்ட்ஸ் வந்து பல்படுக்கப்பட்ட பாம்பு மாதிரி. இந்த மாணவர் மாணவியர்கள் எந்த இடத்துல தவறுறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? அவங்க ஒழுக்கம் எந்த இடத்துல தவறப்படுது? பெற்றோர்கள் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க, பழக்க விடுறீங்க. பழகிறத வந்து தப்பா எடுத்துக்கிறது இல்லை. எனக்கு இருந்த வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்த விதம் வேற. என்னுடைய ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்ததோ பெற்றோர்கள் சொல்லி கொடுத்ததோ ஒழுக்கம் வேற. இன்னைக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஒழுக்கம் வேற. அவங்களுக்கு அதுக்கு டைம் இல்லை. கல்லூரியில வேலை பார்க்குறேன். எல்லா விளையாட்டும் நடக்குதுங்க. ஒரு பொண்ணை கூப்பிட்டு இது பண்ற, என்னம்மா இது நீ பாட்டுக்கு அவனோட சுத்திட்டு இருக்க, என்ன இது அப்படின்னு நீங்க நான் கேட்டேன். கல்லூரியில கூப்பிட்டு கேட்டீங்க? ஆமா, ஆசிரியர் முறையில் கேட்டேன். அது சொல்லுது, என்ன சார் நீங்களும் அந்த காலத்திலே இருக்கிறீங்க, உங்க அப்பா அம்மாவை கூப்பிடு அப்படின்ட்டேன். அவங்க அப்பா அம்மா வந்தாங்க. 1/2 மணி நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, சார் இந்த காலத்தில் இதெல்லாம் சாதாரணம் சார், இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க சார். அப்பா அம்மா தன்னுடைய மகள் இன்னொருட இருக்கிறத தப்பா எடுத்துக்க. என்னுடைய மாணவி ஒருத்தி வந்து 3 மாசம் பிரெக்னெண்டா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிடுச்சு. இவ்வளவு நடந்திருக்கு. உங்க சொந்த அனுபவம் இது எல்லாமே. இதெல்லாம் இன்னைக்கு வந்து கேட்கறதுக்கு வழி இல்லை. அப்புறம் இந்த செய்தி பூதாகரமா பார்க்கப்படுறதுக்கு என்ன காரணம்? HIV 7000 பேருக்கு. உங்களுக்கு செய்தி இல்லை, உங்களுக்கு பொழுது ஒண்ணு கேட்குறீங்க, அவ்வளவுதான். நம்ம வந்து என்னன்னா எவ்வளவு விழிப்போட நம்ம இருக்கணும். ஒரு சமூக சீரழிவு கண்ணெதிர நடந்துட்டு சொல்றதுனால நீங்க பெங்களூர் மாதிரியான நகரங்கள் அலட்சியப்படுத்திட கூடாதுங்கிறது ஒரு விஷயம். ஆமா, ரொம்ப கவனமா இருக்கும், கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிறது தான் நம்ம சொல்லலாம். பெங்களூர் கலாச்சாரங்கிறது வேறங்க. அது என்ன வேற? அது என்ன? அது நீங்க நைட் கிளப்புக்கு நீங்க போனீங்கன்னா ஈவினிங் 9 மணிக்கு மேல போனீங்கன்னா பெங்களூர்ல பப்பு கலாச்சாரம்னு பேரு. சரி, பார் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க முக்காவாசி இருக்கிறது பெண்கள் தான். சரி, இதுல பார்ல குடிக்கிறது பூரா பெண்கள் தான். பசங்களோட சேர்ந்துக்கிட்டு ஆட்டம் போடுதுங்க. குடி ஆட்டம், அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? பப்புல இவ்வளவு நடக்குது, பப்புக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் பெங்களூர்ல தான். அதனாலதான் பெங்களூர் பொண்ணுங்கன்னாவே நம்ம ஆளுங்கெல்லாம் வாடாங்கன்னு. 10ஆம் பொதுவுல சொல்றதுக்கு தப்பா எடுத்துக்க கூடாது. அதான் உண்மை. நான் பெங்களூரை பார்த்து அசந்து போயிட்டேன். நீங்களும் அது அனுபவம் உண்டு உங்களுக்கும்? பாருக்கு போனீங்க? போனேன்.
9:30 மணிக்கு போய் உள்ள நுழைஞ்சா ஆம்பளையவே காணும், பொண்ணுங்களா உட்காந்துருக்குது, பசங்களோட சுற்றி உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. பெண்கள் அதிகமா இருக்காங்க, ஆம்பளை பசங்க கம்மியா இருக்காங்க. குறைச்சலா இருக்கா. ஒரு ஆணுக்கு 2 பொண்ணு இருக்குது. எல்லா விளையாட்டும் நடக்குது. 4 பிளேன்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. இதுக்கு முன்னாடி விளையாடுற விளையாட்டுகள், அந்த விளையாட்டு பூரா அங்கே நடக்குது. அப்புறம் அங்கே இதுக்கு பரவாம என்ன பண்ணும், பெங்களூர் கலாச்சாரம்னே பேர், பப் கல்ச்சர்னு பேர். அது எப்படி இந்த மாணவர்களை மீட்டெடுக்கிறது, பாதிக்கப்பட்ட மாணவர்கள்? அதெல்லாம் கஷ்டம். நீங்கள் அதெல்லாம் கை விட்டு போயிடுச்சு. அந்த மொராலிட்டி போயிடுச்சு. இன்னைக்கு கால மாறுபாட்டில் இதை அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான். நான் கல்லூரியில் நான் என்ன பண்ண முடிஞ்சது, என்னால் என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியல, பசங்க பார்த்துக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சார்ட்டு போயிடுதுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு வியாதி வந்திருக்கு, ஒரு நோய் வந்திருக்கு, பதற வேண்டாமா? அதை பார்த்துக்கலாங்கிறாங்க. நீங்கள் பதற அளவுக்கு அவங்க ஒன்றும் பதறல. சின்ன பசங்க 18 இருந்து 25 வயசுயா, வேற யாருக்கு வரும்? கிழவனுக்காக வரும் விளையாட்டு, அவங்க அந்த பசங்களுக்கு தான் வரும். இதுக்காக நாங்கள் அந்த காலத்தில் எவ்வளோ எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் வச்சு தெருக்கூத்து, ட்ராமா, சினிமா எல்லாமே எடுத்தோம், முயற்சி பண்ணீங்க, எல்லாம் பலன் கொடுக்கல. எல்லாம் பண்ணதுனால தான் அது ஓரளவு கண்ட்ரோல் ஆச்சு. கண்ட்ரோல் ஆனதுக்கப்புறம் ஒரு 90களில் வந்து கொஞ்சம் எய்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே இறங்குச்சு. அதுக்கப்புறம் எய்ட்ஸு நோயாளிகளை வந்து வர்றது குறைஞ்சிது. அதுக்கப்புறம் நல்ல ஆன்டிபயோட்டிக் போட்டால் வெறும் ஆன்டிபயோட்டிக்கில் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல இந்த ஜிடோடின் கொடுத்தா தான் சரியாகுங்கிற மாதிரி தான் இருந்தது. சரி, அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு வந்து வெறும் வழக்கமாக கொடுக்குற மருந்து கட்டி அது சரியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ HIV நான் வரும்போது பார்த்த ஒரு பதிவில் கூட HIV பாசிட்டிவ்ன்றது வேற, எய்ட்ஸ்ன்றது வேற, அது ரொம்ப முற்றிய நிலைன்றாங்களா, அது உண்மைதானே? அது HIV வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் ரத்தத்தில் HIV இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிருமி இருக்குன்றது, கிருமி இருக்குது, அது நோயை உண்டாக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று உங்களுக்கு வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துன்னு வச்சுக்கோங்க, நேமோகாக்கை இருக்கும். நியூமோகாக்கைங்கிறது ஒரு பாக்டீரியா. சரி, அந்த பாக்டீரியா இருக்கும். அதனால உங்களுக்கு நிமோனியா வரணுங்கிற அவசியம் இல்லை, அது உடம்புல இருக்கும். உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா அது ஃப்ளேரப் ஆகி நிமோனியா உண்டாக்கும். உங்கள் எதிர்ப்பு சக்தி இருக்கிறவங்களும் அது வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கும். உடல்ல எவ்வளவோ கிருமிகள் இருக்குங்க, அந்த கிருமிகள்லாம் நம்மளை ஒன்றும் பண்ணுறதில்ல. காரணம் நம்மகிட்ட இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி. அது இருக்கிறவங்களுக்கு வாயை மூடிட்டு உட்காந்துக்கு. அந்த பூச்சி இருக்கிறதுனாலே உங்களுக்கு நோய் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா அது சக்தி பெற்றுக்கிட்டு உங்களுக்கு ஆளை கொன்னுடும். இது கொல்றதில்ல, அறிகுறிகளை உண்டாகும். இப்போ HIV-யோட அறிகுறிகள்னா நீங்க என்னென்ன சொன்னீங்க? இந்த காலத்துல லூஸ் மோஷன் தான். எவ்வளவு மருந்து கொடுத்தாலும் சரியாகாத ஒரு வயிற்றுப்போக்கு தொடர்ந்து போக்கு இருந்ததுன்னா இது வாந்தி. அப்புறம் ஜுரம் இறங்கவே இறங்காது. ஒரு 99 டிகிரி ஜுரம், 100 102 அடிக்காது, 99 டிகிரிலேயே அடிச்சுக்கிட்டு இருக்கும். அது இருந்துகிட்டே இருந்ததுன்னா எய்ட்ஸுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அறிகுறி. அப்புறம் வந்து உடம்பு பூரா அந்த நிணநீர் சுரப்பிகள் எல்லா இடத்துலையும் வீங்கி போய் கிடக்கும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு. பட் HIV தொற்றுள்ள ஒரு நபரோட இன்னொரு நபர் பேசுவதால பழகுவதால அந்த தொற்று பரவும். அதனால வராது. தொட்டாலோ தடவுனால பேசினால கட்டி பிடிச்சாலும் முத்தம் கொடுத்தாலோ எல்லாம் வராது. அப்படியே உடல் உறவு வச்சுக்கிட்டு உடல் உறவு மூலமா தான் அது வரும், இல்லாட்டி வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அதெல்லாம் அந்த காலத்துல சொல்லி முடிச்சு நாங்க அழுத்து போய் விட்டாச்சு. இப்ப பூதாகரமா கிளம்பி திருப்பி கதையை கேட்க 2.5 லட்சம் பேர் இப்ப பாதிக்கப்பட்டு திருப்பி கதையை கேட்க ராமாயணம் மகாபாரதம் போடுற மாதிரி எப்ப போட்டாலும் சுவாரஸ்யமா இருக்குமே போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி இல்ல இருக்கு. ஏன்னா டிவிக்காரர்களுக்கு வேற வழி இல்லை, ராமாயணத்துக்கு போய் இறக்கிட்டாங்க. நிறைவான கேள்வியா நான் அதை உங்கள்கிட்ட மருத்துவரா நான் கேட்க விரும்புறேன். பாதுகாப்பு அப்படின்றது நீங்க எதை சொல்ல, பாதுகாப்பான உடல் உறவுன்னு நீங்க எதை சொல்ல விரும்புறீங்க, எதை தெளிவுபடுத்த? நாங்க சொன்னது காண்டம் போடுறாங்க, காண்டம் போட்டுக்கிட்டாங்க, ஆபத்து குறைச்சல் சொன்னோம். இன்னைக்கு அதெல்லாம் டைம் இல்லை. அவ்வளவு வேகம் மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வேகம் பார்த்துக்கலாங்கிறாங்க. அதனால எத்தனை எய்ட்ஸ் நோயாளிகள் இறந்து போனாங்கன்னு ஒரு கணக்கு சொல்ல முடியுமா? எய்ட்ஸ் தொற்று இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமா, செத்து போனவங்க எத்தனை பேர்? அப்புறம் ஒரு நோய் இருக்குதுங்கிறதுனாலே அந்த நோய் உலகம் முழுவதும் கால்ரா இருக்குதுங்க. விளைவு என்ன? இன்னைக்கு கால்ராவனால செத்து போறவங்க எவனும் கிடையாது. ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் நாங்கெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல ஆனுவல் ஹாலிடே மே மாதம் முடிஞ்சு ஜூனில் காலேஜ் ஸ்கூல் திறக்கும் போது, என்னுடைய ஸ்கூலில் கொஞ்சம் நல்ல வார்த்தையான ஸ்கூலு,
எத்தனை வாத்தியாருங்க இறந்து போனாங்க, எத்தனை மாணவர்கள் இறந்து போனாங்கன்னு டேட்டா இருக்கும். சொல்லுவாங்க. ஓ. அப்போ ஒவ்வொரு தடவை என்னன்னு கேட்டால் காலரா. அப்போ திடீர்னு சொல்லுவாங்க, நான் சேலத்தை சேர்ந்தவன், செவாப்பேட்டையில் காலரா வந்திருக்கேன், அந்த பக்கம் போயிட்டாதேன்பாங்க. அது மாதிரிலாம் இருந்த ஒரு காலம் உண்டு. இன்னைக்கு வந்து காலரா ஆஸ்பத்திரி எங்கே இருக்குதுன்னு கூட எவனுக்கும் தெரியாது. ரெண்டாயிரப்பட்ட ஆஸ்பத்திரி என்னைக்கு எவன் போறான்? அதோட பேரே கால்ரா ஹாஸ்பிட்டல். நான் அந்த பகுதியில் இருக்க கால்ரா ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அது இன்னைக்கு அவன் எங்க இருக்குது கால்ரா? டைஃபாய்டு எங்க இருக்குது? மலேரியா எங்க இருக்குது? டெங்கு இதெல்லாம் வந்துருச்சு. டெங்கு, கொரோனா இதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இதுங்கெல்லாம் காணாம போயிடும், அப்டேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ஒரு அரசும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் என்ன பண்ணணும்யா? இந்த மாணவர்கிட்ட எப்படி சொல்லி எடுத்து புரிய வைக்கிறது? வள்ளுவர் காலத்துல இருந்து இதை வந்து ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து உருப்படுறதா வரல, ஆனால் முடியாது, வாய்ப்பே இல்லை. அவ்வளோதான், கைவிட்டுலாமா? வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. பொருட்பெண்டேர் பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பணம் தடியேற்றுகிறார். அப்படி என்னன்னு தமிழ்ல சொல்லுங்க, இன்னும் எங்களுக்கு புரியுற மாதிரி. விலைமாத கிட்ட போறது எது இப்போ எப்படின்னாக்கா, இருட்டறையில் இருக்கிற ஒரு பணத்தோட உணர்வு வச்சுக்கிறதுக்கும் விலைமாத கிட்ட உணர்வு வச்சுக்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறார். அந்த அளவு கடுமையா 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. புத்தியில எட்டல. கேட்கறமா? இதெல்லாம் நடக்கிற காரியம், வாய்ப்பே இல்லை. ஏன்னா இனிமாவது பாதுகாப்பா இருந்து தப்பிச்சுக்கலாம், அதை வேணா பண்ணலாம். அந்த எய்ட்ஸால வர்ற பாதிப்பு இப்போ ரொம்ப குறைச்சோம். அதை விட வந்து உங்களுக்கு கொரோனா, டெங்கு இதெல்லாம் வந்துட்டதுனால அது அதனுடைய மரியாதையே போயிடுச்சுங்க. இந்த செக்ஸ் கல்வின்றாங்களா, அது மூலியமா குறைக்க முடியுமா? செக்ஸ் கல்வி கொடுத்தோம்னா ஒரு அளவு குறைக்கலாம். அதை சொன்னதுக்கு தான் அன்னைக்கு இருந்த கல்வி அமைச்சர்லாம் வந்து ஓன்னு கத்தி கலாச்சாரத்தை கெடுத்துருவான் போட்டிருக்கு, நான் போட்டு கண்ணாபின்னு பேசினாங்க. செக்ஸ் கல்வினாக்கா நீங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கண்ணின் படம் வரைந்து பாகங்களை குறி, ஆமா, ஜீரண மண்டலத்தின் படம் வரைந்து பாகங்களை குறி, சிறுநீர் வரைய, ரத்த ஓட்டத்தின் படம் வரைந்து பாகங்களை குறிப்போம். உடம்புக்கு மத்தியில் இருக்கிற ஒரு ஆண் உறுப்போ பெண் உறுப்போ எதுக்காக இருக்குதுன்னு எவனுக்கு தெரியாது. குழந்தை பிறக்கிற அன்னைக்கு அந்த ஆண் உறுப்பா பெண் உறுப்பான்னு பார்த்துட்டு பையன் பிறந்திருக்கான் பொண்ணு பிறந்திருக்கான்னு சொல்றதுக்கு அப்புறம் அந்த பார்க்கறதே இல்லை. நம்ம கேட்டால் கலாச்சாரம். இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு, இன்னைக்கு அந்த கதையெல்லாம் இல்லை. அன்னைக்கு சொல்றேன், எங்க காலத்தை சொல்றேன். இன்னைக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமா எல்லாம். ஆனா இந்த ஆண் உறுப்பு பெண் உறுப்பை கூட நம்ம கிருமி தொற்று இல்லாம அதையும் பாதுகாக்கணும். அதான் முக்கியம். இன்னைக்கு வந்துடுறாங்க. இன்னைக்கு சின்ன பிரச்சனைன்னா கூட ஓடி அந்த இது பண்ணிடுறாங்க. ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற ஆன்டிபயோட்டிக், நிறைய ஆன்டிபயோட்டிக் வந்துருச்சு, நிறைய மருந்துகள் வந்துருச்சு, விதவிதமான மருந்துகள், கேள்விப்படாத இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ மருந்துகள் வந்துருச்சு. ஆனால் அதெல்லாம் போடுறதுனால பல நோய்கள் காணாமல் போயிடுச்சு. நான் படித்த போது இருந்த அந்த நோய்கள் இன்னைக்கு இல்லை. லெசன்ல இருந்தது இப்போ இல்லை, இன்னைக்கு இல்லை. அப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு காலத்தில் 2 நாளைக்கு 2 பேஷண்ட்டுக்கு ஒருத்தன் வந்து டைஃபாய்டாக இருப்பான், 2 பேஷண்ட்டுக்கு ஒருத்தன் வந்து மலேரியாவாக இருப்பான். இது மாதிரி இந்த டைஃபாய்டு, மலேரியா இதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ளூ இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக வந்தது. இன்னைக்கு டைஃபாய்டு பார்க்கறதே இல்லை. தொடர்ந்து பேசுவோங்க. நன்றிங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.